ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க, நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா செய்யலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம பாசிப்பருப்பு, தேங்காய்லாம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு இந்த குக்கர்லேயே வேக வைக்கிறதுனால நான் இதுலேயே வறுத்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயே வேக வச்சுக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 3 உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி இது கூடயே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே சைடில் ஒரு சின்ன தேங்காய் மூடி, ஆஃப் தேங்காய் மூடி எடுத்திருக்கேன். இது கூட கசகசா, சோம்பு, ஜீரகம், பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், 4 விசில் விட்டோன்னே பருப்பு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே குக்கரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை தாளிச்சுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேற எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் நான், அதை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி வைக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேற எந்த கலரும் ஆட் பண்ண வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள், கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு பச்சை மிளகா வேணால் நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளி 2 எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சு வெந்து வரணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடப்பா குழம்பு ரொம்ப திக்காக கிரேவி மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம பச்சையெல்லாம் அரைச்சிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. காரம் வேணும்னாலும் 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கலர்ல இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா திக்காக இருக்கும். இறக்கி வச்சா இன்னும் நல்லா திக்காகும், கிரேவி மாதிரி. நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு மேலால் கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே தாளிச்சு கூட கொட்டிக்கலாம், நல்லா தான் இருக்கும். எப்பவுமே இட்லி, தோசைக்கெல்லாம் சாம்பார், குருமா, கிழங்கு மசாலா அந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இட்லிக்கு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாதத்துக்கும் கூட மத்தியானம் நல்லா இருந்தது. இறக்கி வச்சு இன்னும் நல்லா திக்காகும். இந்த ரெசிபி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.